வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் முதுகலை பட்டதாரி தேர்வு எழுதிய ஆசிரியர் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ விரைவில் உங்களுக்கு கிரேஸ் மதிப்பார்க் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ ஓஎம்ஆர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 99% திருத்தி முடிக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்குங்க. முதற்கட்டமாக உங்களுக்கு ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் எப்போ வழங்க போகிறாங்க அப்படின்னா, அஃபிஷியலான ஆன்சர் கீஸை வெளியிட்ட உடனே உங்களுடைய ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்களை வழங்க இருக்காங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நிறைய குழம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் மன உளைச்சலோட வேதனையோடு தான் இருக்காங்க. ரிசல்ட் வருமா, நான் தேர்வே சரியாகவே எழுதலையே, எனக்கு தமிழில் பாஸ் பண்ணுவேனா, நான் இதில் பாஸ் பண்ணுவேனா, அதில் பாஸ் பண்ணுவேனா. ஸோ இப்படி குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆசிரியர் பெருமக்கள் குழம்பி போயிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமாக சொல்கிறீங்க, அது இப்படி அப்படியெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். ஆனால் எப்போ வரும் அதுதான் இப்போ கேள்வி. ஸோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக நவம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார 100% ரிசல்ட்டு முதுகலை பட்டதாரியோடைய ரிசல்ட்டு வந்துவிடும். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் கடந்த ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்குறப்ப இந்த ஆண்டில் ரொம்ப வேக்கன்சிஸ் கம்மியாக தான் இருக்குது. வேக்கன்சிஸ் உயர்த்துங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பலதரப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் அமைச்சர்கிட்டையும் சரி, நிறைய பேர்கிட்டையும் சரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது என்ன நடக்குன்றதை நம்ம விரைவாக பார்க்கலாம். ஸ்டார் கொஷின்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண்கள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேள்விகள் இருக்குது. உங்களுடைய ஆன்சர் புக்கில் அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொஷின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு 5லேருந்து 6 கேள்விகள் ஸ்டார் கொஷின். ஸோ இதுக்கு ஆன்சர் இதுவாகவும் இருக்கலாம், அதுவாகவும் இருக்கலாம், அதுவா இல்லை இதுவா அப்படின்ட்டு எல்லா மேஜர்லையுமே 14 சப்ஜெக்ட்லையுமே ஸ்டார் கேள்விகள்ன்ட்டு இருக்குது. இந்த ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்ணை டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலயமா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டார் கேள்விகளுக்கு 2லிருந்து 5 மதிப்பெண்கள் மாறும், கண்டிப்பாக மாறும். ஃபைனலான ஆன்சர் கீஸை நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதே போல் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 10க்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ குறிப்பிட்டு நம்ம இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நிறைய டைம் நான் உங்களுக்கு கட் ஆஃப் எல்லாம் சொல்லியாச்சு. இருந்தாலும் முதுகலை பட்டதாரியில் நிறைய பேர்த்துக்கு இருக்கிற குழப்பங்கள் தான். ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 99 ஜென்ரல், பிசி 95, எம்பிசி 90, எஸ்சி மற்றும் எஸ்சி 85, எஸ்டி 80, பிடபிள்யூடி 75. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் 98, பிசி 93, எம்பிசி 89, எஸ்சி 71, எஸ்டி 79, பிடபிள்யூடி 76. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 98, பிசி 92, எம்பிசி 85, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 77. ஸோ அடுத்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 100, பிசி 93, எம்பிசி 84, எஸ்சி 83, எஸ்டி 78, பிடபிள்யூடி 76. கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 90, பிசி 90, எம்பிசி 85, எஸ்சி 84, எஸ்டி 78, பிடபிள்யூடி 73. ஸோ அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 95, பிசி 90, எம்பிசி 86, எஸ்சி 82, எஸ்டி 79, பிடபிள்யூடி 78. அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 95, பிசி 95, எம்பிசி 89, எஸ்சி மற்றும் எஸ்சி 82, எஸ்டி 79, பிடபிள்யூடி 76. அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 94, பிசி 92, எம்பிசி 86, எஸ்சி 83, எஸ்டி 80, பிடபிள்யூடி 76. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை பார்க்குறப்ப ஜென்ரல் 100, பிசி 94, எம்பிசி 85, எஸ்சி 82, எஸ்டி 79, பிடபிள்யூடி 75. பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 96, பிசி 93, எம்பிசி 83, எஸ்சி 84, எஸ்டி 79, பிடபிள்யூடி 76. ஜியாகிரபியை நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் 98, பிசி 90, எம்பிசி 88, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 76. ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா மாற்றத்துக்கு உட்பட்டது தான். முந்தைய மதிப்பெண்களை விட ஒரு 2 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைலாம் குறையாம், பெரிய மாற்றங்கள் வராது. நிச்சயமாக இது ஒரு தோராயமாக ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான். ஸோ சிலரிடம் கேள்வி கேட்கப்பட்டு கூகுள் ஷீட்லேருந்து அனலைஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நடந்திருக்கு. மேபி ரிசல்ட் வெளியிட்ட பிறகு நமக்கு பார்த்திங்கன்னா கட் ஆஃப் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுங்க.
ஸோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் முதுகலை பட்டதாரி தேர்வு எழுதிய ஆசிரியர் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ விரைவில் உங்களுக்கு கிரேஸ் மதிப்பார்க் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ ஓஎம்ஆர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 99% திருத்தி முடிக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்குங்க. முதற்கட்டமாக உங்களுக்கு ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் எப்போ வழங்க போகிறாங்க அப்படின்னா, அஃபிஷியலான ஆன்சர் கீஸை வெளியிட்ட உடனே உங்களுடைய ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்களை வழங்க இருக்காங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நிறைய குழம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் மன உளைச்சலோட வேதனையோடு தான் இருக்காங்க. ரிசல்ட் வருமா, நான் தேர்வே சரியாகவே எழுதலையே, எனக்கு தமிழில் பாஸ் பண்ணணும்னா, நான் இதில் பாஸ் பண்ணணும்னா, அதில் பாஸ் பண்ணணும்னா. ஸோ இப்படி குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆசிரியர் பெருமக்கள் குழம்பி போயிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமாக சொல்கிறீங்க, அது இப்படி அப்படியெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். ஆனால் எப்போ வரும் அதுதான் இப்போ கேள்வி. ஸோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக நவம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார 100% ரிசல்ட்டு, முதுகலை பட்டதாரியோடைய ரிசல்ட்டு வந்துவிடும். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் கடந்த ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்குறப்ப இந்த ஆண்டில் ரொம்ப வேக்கன்சிஸ் கம்மியாக தான் இருக்குது. வேக்கன்சிஸ் உயர்த்துங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பலதரப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் அமைச்சர்கிட்டையும் சரி, நிறைய பேர்கிட்டையும் சரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது என்ன நடக்குன்றதை நம்ம விரைவாக பார்க்கலாம். ஸ்டார் கொஷின்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண்கள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேள்விகள் இருக்குது. உங்களுடைய ஆன்சர் புக்கில் அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொஷின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு 5லேருந்து 6 கேள்விகள் ஸ்டார் கொஷின். ஸோ இதுக்கு ஆன்சர் இதுவாகவும் இருக்கலாம், அதுவாகவும் இருக்கலாம், அதுவா இல்லை இதுவா அப்படின்ட்டு எல்லா மேஜர்லையுமே 14 சப்ஜெக்ட்லையுமே ஸ்டார் கேள்விகள்ன்ட்டு இருக்குது. இந்த ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்ணை டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலயமா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டார் கேள்விகளுக்கு 2லிருந்து 5 மதிப்பெண்கள் மாறும், கண்டிப்பாக மாறும். ஃபைனலான ஆன்சர் கீஸை நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதே போல் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 10க்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ குறிப்பிட்டு நம்ம இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நிறைய டைம் நான் உங்களுக்கு கட் ஆஃப் எல்லாம் சொல்லியாச்சு. இருந்தாலும் முதுகலை பட்டதாரியில் நிறைய பேர்த்துக்கு இருக்கிற குழப்பங்கள் தான். ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 99 ஜென்ரல், பிசி 95, எம்பிசி 90, எஸ்சி மற்றும் எஸ்சி 85, எஸ்டி 80, பிடபிள்யூடி 75. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் 98, பிசி 93, எம்பிசி 89, எஸ்சி 71, எஸ்டி 79, பிடபிள்யூடி 76. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 98, பிசி 92, எம்பிசி 85, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 77. ஸோ அடுத்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 100, பிசி 93, எம்பிசி 84, எஸ்சி 83, எஸ்டி 78, பிடபிள்யூடி 76. கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 90, பிசி 90, எம்பிசி 85, எஸ்சி 84, எஸ்டி 78, பிடபிள்யூடி 73. ஸோ அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 95, பிசி 90, எம்பிசி 86, எஸ்சி 82, எஸ்டி 79, பிடபிள்யூடி 78. அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 95, பிசி 95, எம்பிசி 89, எஸ்சி மற்றும் எஸ்சி 82, எஸ்டி 79, பிடபிள்யூடி 76. அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 94, பிசி 92, எம்பிசி 86, எஸ்சி 83, எஸ்டி 80, பிடபிள்யூடி 76. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை பார்க்குறப்ப ஜென்ரல் 100, பிசி 94, எம்பிசி 85, எஸ்சி 82, எஸ்டி 79, பிடபிள்யூடி 75. பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 96, பிசி 93, எம்பிசி 83, எஸ்சி 84, எஸ்டி 79, பிடபிள்யூடி 76. ஜியாகிரபியை நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் 98, பிசி 90, எம்பிசி 88, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி
76. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்துக்கு உட்பட்டது தான். முந்தைய மதிப்பெண்களை விட ஒரு 2 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைலாம் குறையாம், பெரிய மாற்றங்கள் வராது. நிச்சயமாக இது ஒரு தோராயமாக ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான். ஸோ சிலரிடம் கேள்வி கேட்கப்பட்டு கூகுள் ஷீட்லேருந்து அனலைஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நடந்திருக்கு. மேபி ரிசல்ட் வெளியிட்ட பிறகு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.